ஆத்ம வணக்கம். போன ஒரு காணொளியில நம்ம சொல்லியிருந்தோம், சைவ சமயம் சார்ந்த ஒரு 12 நூல்களை நாம எழுதியிருக்கோம், எழுத வைக்கப்பட்டுள்ளோம் இறையருளால அப்படின்னு நான் சொன்னேன். சைவ சமயத்துக்கு இத்தனை நூல்களா அப்படின்னு ஆச்சரியப்பட வேணாம். ஆயிரக்கணக்கான நூல்கள் ஆல்ரெடி இருக்கு. இன்னும் 1000 நூல்கள் எழுதலாம். அந்த அளவிற்கு அதனுடைய சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் அளப்பரியது. இருந்தாலும் அடியனுக்கு கிடைத்த கொஞ்சம் ஞானத்தை வைத்துக்கொண்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சைவம் சமயம் சார்ந்த விஷயங்களை என்னுடைய மாணவர்களுக்கு, நம்மளுடைய பீடத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு சைவம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நூல்களை எழுதியிருக்கேன். அதை பற்றின ஒரு அறிமுகம் தான். முதல் நூல் சைவத்தினுடைய மேன்மை. முதல் நூல் சைவத்தினுடைய மேன்மை. சைவத்தினுடைய கொள்கைகள்ல ரொம்ப முக்கியமானது பசு பதி பாசம், ஆணவம் கண்மம் மாயை. அதுல பாத்தீங்கன்னா கடவுள் கொள்கை, உயிர் கொள்கை, மல கொள்கை, குறிப்பாக மறுபிறப்பு கொள்கையை அதிகமாக சொல்லக்கூடியது இந்த சமயத்தினுடைய சிறப்பு. அப்ப நாம இந்த கொள்கைகளை மிக ஆய்வு செய்து, ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து, இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய உட்கருத்தை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணுங்கிற வகையில இந்த புத்தகத்துக்குள்ளார கொடுத்திருக்கோம். சைவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தலைப்புகள்ல இந்த தலைப்புகள் ரொம்ப முக்கியமானது. இந்த தலைப்பு சார்ந்த உட்பொருள் இந்த நூலுக்குள்ளார இருக்கு. இந்த நூலுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த தலைப்புகள் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்து அல்லது சைவ சமயம் சார்ந்து நீங்க பயணம் செய்றீங்க அப்படின்னா அதுல ஒரு அற்புதமான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.